மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அலாஸ்கால நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பேஸ் எல்மாண்ட் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற இராணுவ தளத்தில் நடைபெற இருக்குது. இந்த சந்திப்பினுடைய மைய புள்ளி அப்படிங்கிறது யுக்ரைன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் தான். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான மிக நேரடியான ஒரு முயற்சி அப்படின்னு இதை சொல்லலாம். ஆனாலும் ரஷ்யா சில சாத்தியமற்ற நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறதுனால பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்குது. ரஷ்யாவுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏற்கனவே ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக சொல்லிட்டார். இந்த நிபந்தனைகள் சரணடைதலுக்கு சமம் அப்படின்னும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா இந்தியாவுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதுனால இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிச்சிருக்குது. இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப்புக்கும் புதினுக்கும் இடையில பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டால் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவுடைய கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இதனால் இந்த சந்திப்பின் முடிவு இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது.